ஷேய் நந்தி பேசுகிற தாய் இந்தியா நாடு முழுவதும் விவசாயத்தை மண்ணை அள்ளி வீடை கட்டியிருக்கான். கணக்கை கொடுக்கலன்னா நான் துவச்சி எடுத்து போடமிட்டார். டெல்லி டு தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடு தான் முதல் பால்ரை அடைச்சிட்டு கணக்கு எடுப்பார். மற்ற நாடுகளை பூரா குலுங்க விடுவார். அப்படியே ஓடுவான், ஆடுவான், பாடுவான், ஒழுங்காக என்னடா இருக்க சாப்பிடணும்னு அப்படியே அமைதியாக பொத்தி போவான். மற்ற நாடு பூரா ஹிந்தி பேதானா, ஹிந்தி, இங்கிலீஷு, தெலுங்கானம் எல்லாம் பேதான்ல, அமைதியாக போவான். தமிழ் வார்த்தையில் உள்ளவனுக்கு கிட்டி போடுவார். ஏண்டா உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட நீ எதிர் மனுதார உட்காந்து விளையாடுதாங்க, வழக்காடுதுவார். கைலாசத்தில் வழக்காடுதில்ல, அந்த மாதிரி அரசியல்வாதி வழக்காடுதாங்க. நீயே பிச்சு ரவரவையாக தூக்கி தொங்க விட்டுருவார். புரியுதா? சுற்றி பூமியில் இறங்கி வந்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அணுகணுகா சித்திரவதைப்படணும், அணுகணுகா நீ அழுந்தணும் அப்படிங்கார். தமிழ் வார்த்தையில் உள்ளவனுக்கு அழுந்தணும் அப்படின்ட்டார். விவசாய மண்ணை அள்ளுனவன், பட்டா போட்டவன், பவர் போட்டவன், விவசாய மண்ணில் உள்ளது பூரா லேண்ட் அடித்தவன் எல்லாமே இந்த கணக்கு போட்டார். ஜட்ஜி நாளை கணக்கு எழுதிடுவார். இது பெரிய முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. பத்திரப்பதிவு சுத்தமாக அவனை ஒன்று விடாமல் அவனை வென்றுனா அந்த இடத்துல என்கவுண்டரில் முடிச்சிருவார். பத்திரம் எழுதி பதிஞ்சு கொடுக்கான்ல, அவனும் அந்த ஸ்பாட்டில் காலி. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. பிறகு என்ன கணக்கு? இவனுங்களை முடிச்சாச்சுனாலே முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் மந்திரி, எம்எல்ஏ, முதலமைச்சர் பூராமே அப்படியே அவ்வளோதான் முடிச்சிருவார். ஏண்டா விவசாய மண் அள்ளி வீடு கட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டார். இப்போ கணக்கு பிடிக்காரு. கணக்கை ஒப்படைக்கலைன்னா நான் துவச்சி எடுத்து போடுவேன். லேண்டு போடுறவன், பத்திரம் எழுதுறவன், புரோக்கராக இருக்கிறவன் பூரா அனைத்தும் இந்த விவசாய மண்ணை வச்சு தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். இருக்கிற இடம் உனக்கு எவ்வளோடா, படுக்குற இடம் எவ்வளோடான்னு கேட்காரு. ஆணுக்கும் பெண்ணுக்கும். நான் இப்படி டாக்டராக அடிக்க கொடுக்கல. பூரா வீடு பில்டிங்கு கட்டினா பூரா மழை, பூரா மரங்கள் பூரா அந்த வெக்கையில் அப்படியே சாகுது. அது சாகுது, அந்த புகையாக விடுதான். அந்த புகை பூரா மரம் செடி பூரா அப்படியே கருகுது. எவ்வளோ சேட்டை பண்ணுதான் மானிடப்பே. நீதிமன்றம் கோர்ட்டு வந்து என்ன ஏதுன்னு ஐயாட்டு அவர் என்ன சொல்ல முடியாது. எந்த நேரம் என்ன செய்வார்னு தெரியாது. அதே பார்த்துக்கோப்பா, கணக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். எந்த நேரம் என்ன அடிப்பாருன்னு தெரியாது. கணக்கு விட்டாச்சு. நந்தி கணக்கு விட்டேன். இது பெரிய கோபத்தில் நிற்காரு. இப்போ 3 நாளாக பயங்கர கோபத்தில் நிற்காரு. ஆனால் எந்த நாடை சோழி முடிக்காரோ அப்போ தாண்டா நீங்கள் திருந்தி அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்.